அதிர்ஷ்டம் நியூஸுக்கு வரவேற்கிறோம். சவுக்கு சங்கரை போட்டுக் கொடுத்தது யார்? சவுக்கு சங்கருக்கு எதிராக நக்கீரன் கோபால், ஹிந்து ராம், இன்னும் நிறைய பத்திரிகையாளர்கள் ஒரு பெரிய வலையை விரிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நக்கீரன் கோபால் இதற்கு முன்பு பேசியது, விஜய் அவர்கள் கேரவன்ல நடிகை இருந்தாங்க, விஜயோடைய கேரவன்ல ஷூட்டிங் எடுத்தாங்க, இன்னும் பல விஷயங்கள் அவர் பேசியிருக்காரு. அதுவும் அவர் நடத்தக்கூடிய பத்திரிகை பார்த்தீங்கன்னா சினிமா பத்திரிகை அப்படிங்கிற பேர்ல ஆபாசத்தை அள்ளித் தெளிக்கிறார். அவருடைய புலனாய்வு பத்திரிகையிலும் பல பேரை ரொம்ப மோசமா விமர்சிக்கிறார். ஆனால் அவரெல்லாம் இந்த அரசாங்கம் பாதுகாக்குது. இன்னொரு பக்கம் ஹிந்துராம் அவர் சவுக்கு சங்கர் பத்திரிகையாளரே இல்லை அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இவர்களுக்கெல்லாம் தனிப்பட்ட முறையில சவுக்கு சங்கர் மேல கோவம். சரியோ தப்போ, சவுக்கு சங்கர் அப்படிங்கிற ஒருவர் பல கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கிறார். அது உங்களுக்கு உடன்பாடு இல்லாமல் இருந்தால், நீங்க அவதூறு பேசுறதா இருந்தால், நீங்க நீதிமன்றத்தின் மூலம் போய் அவரை தண்டிக்கலாம். அதை விட்டுட்டு இன்னைக்கு முதல்வருக்கே தெரியாம, துணை முதல்வருக்கே தெரியாம, காவல்துறை அதிகாரிகளுக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைய இன்னைக்கு திமுகவுக்கும் சவுக்கு சங்கருக்கும் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் இதனால வரக்கூடிய தேர்தல்ல திமுகவுக்கு தான் பின்னடைவு, முதல்வருக்கு இது தெரியாமல நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒருவேளை முதல்வர் நாளைக்கு கேட்டா, இல்ல அவரால நமக்கு பிரச்சனை, அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்றாரு, ஒரு 5 மாசம் உள்ள வச்சோம்னா தேர்தல்ல நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லி சமாளிப்பாங்க. தொடர்ந்து அதிகாரிகள் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு பல பத்திரிகையாளர்களும் துணை போறாங்க. திமுகவை ஆதரிக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் செல்வ செழிப்புடன் வசதியாக வாழ்றாங்க. திமுகவை எதிர்க்கிறவர்கள் அப்படிங்கிறவங்க இன்னைக்கு வழக்கு வாங்கிட்டு ஜெயிலுக்கு போறாங்க. கண்டிப்பா இந்த நிலை தொடராது. மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சவுக்கு சங்கர் கைது அப்படிங்கிறது மிகப்பெரிய அநியாயம். நக்கீரன் கோபால், ஹிந்து ராம், சத்யராஜ், கருணாஸ் இப்படி பல பேர் பேசுறத தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. தக்க பதிலடி கொடுப்பாங்க.